இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 6. நான் பலியா? அந்த நள்ளிரவு மற்ற இரவுகளை விட அதீத கருமையாய் இருந்தது போல் தோன்றியது. முகையின் மனதின் பயம் கருமையாய் வெளியே தோன்றியது போலும். அந்த நாளுக்குப் பிறகு புலிக்கு பயந்தோடும் புள்ளிமான் போல எப்பொழுதும் தன்னுள்ளே ஒரு பதட்டம் குடிகொண்டிருப்பதை அவளால் மறுக்க முடியாது. அரண்மனை வேலையை விட்டு இத்தோடு வாரம் 1 ஆகிவிட்டது. ஆயினும் அந்த இளைஞனின் இல்லை மன்னன், அவன்தான் மன்னன் என்பதை பிறகுதான் தெரிந்து கொண்டாள் முகை. அந்த மன்னனின் முகமோ, நெஞ்சை ஊடுருவும் அவனின் பார்வையோ எதையுமே அவளால் மறக்க முடியவில்லை. அவளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல், ஏன் அவள் மேல் ஒரு சிறு காயம் கூட படாதவாறு அவளை பத்திரமாக திருப்பி அனுப்பி வைத்தான் தான். ஆனால் அந்த பார்வைக்கு பதில் அவன் 100 சவுக்கடி கூட கொடுத்திருக்கலாம் என்றது அவளது பேதை மனம். ஒரு தலை சிலுப்புகளுடன் அந்த நினைவை பின்னே தள்ளிவிட்டு மனதை திசை திருப்ப சுற்றி முற்றியும் பார்க்கலானாள். சுற்றி பார்த்தவளுக்கு கிளுக் என்று சிரிப்பு வந்தது. முழு நாள் சமையலறையில் முச்சூடும் வேலை செய்த பிறகு காத்தாட நடந்து வீட்டுக்கு செல்வது முகையின் வழக்கம். அவள் கூட வேலை பார்த்தவர்கள் அனைவரும் இந்த காட்டுப்பகுதியை விரும்பாமல் இந்த நேரத்தில் கூட ஜே ஜே என்று இருக்கும் மக்கள் நிறைந்த தெருச்சாலைகளில் நடப்பதையே விரும்பினர். ஆனால் ஏனோ இந்த கும்மிருட்டில் குளிர்காற்றில் எந்தவித யோசனையும் இன்றி நடப்பது முகைக்கு மிகவும் பிடிக்கும். அதனால்தான் சுற்றி பார்த்தவளுக்கு தன்னையும் மறந்து சிரிப்பு வந்துவிட்டது. இந்த கும்மிருட்டில் கூடவே ஆள் வந்தால் கூட தெரியாது. இந்த லட்சணத்தில் எதை பார்த்து அவள் மனதை வேறுபுறம் திருப்புவது என்ற எண்ணம் முடியும் முன்னர் அவள் எண்ணமே நிஜமாகியது போல பின்னாடி இருந்து யாரோ அவளை இழுத்து அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது தள்ளப்பட்டாள். சிறிதும் இந்த தாக்குதலை எதிர்பார்க்காத முகையின் உடல் பயத்தில் நடுங்கியது. தன்னியல்பாய் கத்துவதற்காக வாயை திறந்தவளின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஒரு நொடியில் அவளின் வாயை ஒரு வலிய ஆண்கரம் பொத்த, அவனது மறுகரம் அவளது கையை இழுத்து அவளுக்கும் மரத்திற்கும் இடையே சிறை வைத்தது. பயத்தை உதறித்தள்ளி அவளை தாக்கியவன் யார் என்று நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவனது கண்களைத் தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. ஆமாம், கண்களைத் தவிர முகத்தை முழுவதும் கருப்பு துணியால் மூடியிருந்தான் அந்த பாவி. கோபமும் அருவருப்பும் அவளின் கண்களில் அப்பட்டமாய் தெரிய அவனின் கண்களை நேருக்கு நேராய் பார்த்தாள் முகை. தாக்கியவன் என்ன நினைத்தானோ, அவளின் நடுங்கிய உடலும் கோபக்கனலாய் உழன்ற கண்களைக் கண்டவனின் கண்கள் ஏதோ நினைவில் தணிந்தன. அந்த முகமூடி உருவம் அவளின் காதருகே குனிந்து, நான் தான் மன்னன், பரிதி என்றான் தெளிவான குரலில். மன்னன் என்ற வார்த்தையை கேட்டதும் ஒரு கணம் அவளது இதய துடிப்பு நின்று பிறகு மீண்டும் துடிக்கத் தொடங்கியது. ஆனால் அந்த பிரமிப்பு ஒரு கணம்தான். மறுகணம் கண் சிமிட்டும் நேரத்தில் அவள் தன் ஒற்றை காலை தூக்கி அவனது முழங்காலில் தன் பலம் கொண்ட மட்டும் ஓங்கி உதைத்தாள். சற்றும் எதிர்பார்க்காத அவளது அந்த திடீர் தாக்குதலால் அந்த உருவத்தின் பிடி சற்றே தளர்ந்தது. ஆனால் அவனிடம் இருந்து அவள் தப்பிப்பதற்கு முன் அந்த தாக்குதலில் இருந்து தன்னை வெகு விரைவாய் சுதாரித்துக் கொண்டு தன் பிடியை மேலும் இறுக்கினான் அந்த முகமூடி மனிதன். அவனது இறுகிய பிடியில் கன்றி சிவந்தது அவளது கரம். மீண்டும் அவனிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவளை பார்த்த அவனது கண்கள் கிண்டலில் மின்னியது. அவள் தப்பிக்க முடியாமல் அவளை மரத்தின் இடையே மேலும் அழுத்திவிட்டு ஒற்றை கரத்தால் அவன் முகத்தை மறைத்திருந்த அந்த துணியை விளக்கினான். மன்னா! அவனை கண்டவுடன் அவளையும் அறியாமல் நடுக்கத்துடன் முணுமுணுத்தன அவளது இதழ்கள். என்ன காரியம் செய்துவிட்டேன் நான்? மன்னனைப் போல் காலால் எட்டி உதைத்து விட்டேனே. கண்டிப்பா இந்த தடவை என் தலை மண்ணில் உருளப் போவது நிச்சயம்தான். மனதினிலே புலம்பியபடி மருண்ட விழிகளுடன் அவனை பார்த்தாள் முகை. வந்திருப்பது மன்னன் என்று எனக்கு எப்படி தெரியும்? எந்த நாட்டில் நடக்கும் விந்தை இது? நாடாளும் மன்னன் மறைந்திருந்து ஒரு பேதை பெண்ணை தாக்குவதை, அதுவும் என்னை! ஆனால் ஏன்? அவளின் செயலுக்கு அவளை நியாயமும் கற்பித்துக் கொண்டாள். அவர்தான் மன்னர் என்று கூறினாரே. அவளது மனம் ஒருபுறம் இடித்துரைத்தது. நள்ளிரவில் பின்னே வந்து தாக்கிய ஒரு முகமூடி மனிதனின் வார்த்தைகளை யாரால் நம்ப முடியும்? மற்றொரு மனம் அவளுக்காக வாதிட்டது. அவளது உள்ள போராட்டத்தில் அவனது பிடி தளர்ந்ததையோ அவள் விடுபட்டதையோ அவள் அறியவில்லை. அவனது கூரிய பார்வையின் தாக்கம் தாங்க முடியாமல் மெலிதாய் செருமிவிட்டு, மன்னா, இது நீங்களேதான், என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பேதையால் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஒரு சிறு தயக்கத்திற்கு பின் மன்றாடும் விழிகளோடு அவளே தொடர்ந்தாள். ஆனால் முழுத்தவரும் என்னுடையது என்று சொல்லிவிட முடியாது. இந்த நேரத்தில் எப்படி ஒரு பெண்ணை மன்னன் தாக்க என்று தொடங்கியவள் அவள் கூறிய வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து உடனடியாக நாக்கை கடித்துக்கொண்டு, எப்படி மாறுவேடத்தில் என்னை சந்திக்க வருவார் என்று எனக்கு தெரியும் மன்னா. இந்த சிறியவளின் அறியாமையை பொறுத்தருளி எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். உறவென்று சொல்லிக்கொள்ள என் பாட்டிக்கு என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்றாள் கண்ணீர் ததும்பிய விழிகளுடன். அவளின் மன்றாடலை கேட்ட பரிதியின் புருவங்கள் யோசனையில் சுருங்கின.
முக்கிய சாலையை பயன்படுத்தாமல் ஏன் இந்த யாருமற்ற காட்டு வழிப்பாதையை பயன்படுத்துகிறாய் என்றான் அசட்டையாக. அவன் கேள்விக்கான பதில் அவன் அறிந்திராததல்ல. ஆயினும் அவளை நிரபராதி என்று அவனிடமே இலைமறை காயாக வாதிட்ட விதத்தில் அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வெகுவாய் தலை தூக்கியது. அதனால் அவளின் மன்றாடலுக்கு பதிலளிக்காமல் வேண்டுமென்றே இந்த கேள்வியை கேட்டு அவளின் சிறு தவிப்பை கண்டும் காணாதது போல் ரசித்தான் பரிதி. அவளை பார்த்த அந்த நாளிலிருந்து அவளை கண்காணிக்க சில ஒற்றர்களை நியமித்திருந்தான். அவர்களின் தகவல் படி அவள் இந்த பாதையில் வருவது வழக்கம் என்று தெரிந்தேதான் இங்கு அவளுக்காக காத்திருக்கவும் செய்தான். அவனுடைய கேள்விக்கு அவள் பதில் அளிக்கும் முன்னரே, இப்படியாகவா மக்கள் மன்னனை பற்றி எண்ணுகிறார்கள்? தொட்டதற்கெல்லாம் தலையை சீவிவிடும் சர்வாதிகாரி என்றா என்னை பற்றி நினைக்கிறார்கள்? முகவாய்க்கட்டையை தடவியவாறு கேட்டான் பொய்யான கோபமும் ஏமாற்றமும் நிறைந்த குரலில். இல்லை இல்லை, நான் கூறியதற்கு அது அர்த்தமில்லை. நான் மன்னா. எதை கூறினால் அவனுடைய கோபம் தனியும் என்று கைகளை பிசைந்தவாறு மனதில் வார்த்தைகளை தேடினாள் முகை. அடக்கடவுளே, எனக்கு என் வாயால் தான் கெடுதல் என்று எத்தனை முறை பாட்டி சொல்லியிருக்கிறது. அதை மட்டும் நான் கேட்டிருந்தால் இந்த நிலையே வந்திருக்காதே. நடந்து முடிந்ததை பற்றி யோசித்து பிரயோஜனமில்லை. இதற்கு மேல் வேறு ஏதும் பேசி மேலும் சிக்கலில் மாட்டாமல் வாயை மூடிக்கொண்டு மன்னனின் காலில் விதியே என்று விழுந்துவிட வேண்டியதான். குறைந்தபட்சம் மேலும் எந்த சிக்கலில் மாட்டாமல் இருக்க வேணும், அது உதவும். அவளது அறிவு இடித்துரைத்தது. என்ன சொல்வதென்று தெரியாமல் அவனை அப்பாவி கண்களுடன் ஏறிட்டவள் அவன் விழிகளை சந்திக்கும் முன்னரே மீண்டும் ஒரு முறை முழு இருட்டில் மூழ்கியிருந்த பக்கத்து பாதைக்கு எடுத்துச் செல்லப்பட்டாள். மன்னா, மன்னா! அவளின் பயம் கலந்த கூக்குரலுக்கு பதிலாய், பயப்படாதே, நான் உன்னை தண்டிக்கப் போவதில்லை. உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். உனக்கு எந்த தீங்கும் வராது. அவளின் கரத்தை உறுதியாக பற்றியவாறு அவசரமான எட்டுக்களுடன் நடக்க ஆரம்பித்தான் பரிதி. எவ்வளவு நேரம் நடந்திருப்பார்கள் என்று முகைக்கு தெரியவில்லை. ஒரு சிறு வயல்வெளி, சிறு குன்று, வெறிச்சோடிய ஒரு காடு என்று இத்தனையும் தாண்டி இன்னும் சென்று கொண்டே இருந்தார்கள். எங்கு செல்கிறோம் என்று கேட்க துடித்த நாவை மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டாள் முகை. இந்த இருட்டிலும் பரிதி முன்னேறி சென்ற விதம் இது அவனுக்கு மிகவும் பழகிய பாதை என்பதை முகைக்கு தெளிவாய் விளக்கியது. ஒரு மன்னன் எந்த பாதுகாப்புமின்றி தன்னந்தினி எங்கு செல்கிறார்? மனதில் தோன்றிய கேள்வியை யாரிடமும் கேட்க முடியாமல் தன்னுள்ளேயே கேட்டுக்கொண்டாள். நாட்டு மன்னனுக்கு 1008 வேலைகள் இருக்கும். மாறு வேடத்தில் நகர்வலம் வந்திருக்கலாம். அதை பற்றி நமக்கெதற்கு? ஆனால் என்னை ஏன் கூட்டிச் செல்ல வேண்டும்? எனக்கும் மன்னனின் செயல்பாடுகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கப் போகிறது? என்ன யோசித்தும் அவளை அழைத்துச் செல்வதற்கான காரணம் மட்டும் முகைக்கு விளங்கவே இல்லை. அவள் கண்ணுக்கு லட்சணமாய் பார்ப்பதற்கு அழகாய்த்தான் இருப்பாள். ஆனால் அதற்காக பார்ப்பவர் மயங்கும் பேரழகி கிடையாதே. பார்ப்புகளும் அறிவாளியும் அல்ல. பெருஞ்செல்வந்தரின் மகளோ இல்லை பேரரசரின் மகளோ இல்லை. அப்படி இருக்க அவளை ஏன் என்று எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்த போது ஏதோ விளங்கியது போல் தோன்றியது. ஆனால் விளங்கியதன் விளைவை எண்ணிய மறுநொடி அவளது நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ள கை கால்கள் நடுநடுங்க அடுத்து அடியெடுத்து வைக்க முடியாமல் கால்கள் பாறையாகி அதிர்ச்சியில் கற்சிலையாகி அங்கேயே நின்று விட்டாள். கூட வந்தவளின் இறுக்கத்தை அவளது கைகளில் உணர்ந்த பரிதியின் பார்வை ஏன் என்ற கேள்வியுடன் அவள் மேல் விழுந்தது. அரசே, என்னை பலி கொடுக்கவா கூட்டிச் செல்கிறீர்கள்? என்னை பலி கொடுப்பதால் உங்களுக்கு வரமோ அல்லது சக்தியோ கிடைக்குமா என்றாள் மிரட்சியுடன் குரல் நடுங்க. மொழி அறியாதவன் போல அவளை பார்த்த பரிதியின் கண்களில் குழப்பம் மிகுந்திருந்தது. ஒரு கண யோசனைக்கு பின் அவனையும் அறியாமல் அவனது முகத்தில் புன்முறுவல் பூக்க, இவளால் மட்டும்தான் இப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று எண்ணியவனாய், இந்த கேள்விக்கான காரணம் என்றான் கண்களிடுங்க. காரணம் காரணம் பதறிய நாவை கடின பிரயத்தனத்துடன் கட்டுப்படுத்திவிட்டு, மன்னா, தோட்டத்தில் நீங்கள் என்னுடைய அடையாளத்தை பார்த்தீர்கள். சிறு வயதிலிருந்தே என்னுடைய பாட்டி இந்த குறியை யாரும் பார்க்காமல் பார்த்துக்கொள் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அதையும் மீறி அதை பார்த்தவர்கள் பேயை பார்த்தது போன்று என்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார்கள். இல்லையென்றால் நான் ஒரு அபசகுணம் என்று அவள் அனுபவித்த வேதனைகளில் துக்கம் தொண்டையடைக்க மீண்டும் தொடர்ந்தாள். அன்று அந்த அடையாளத்தை நீங்கள் ஒரு மாதிரி பார்த்தீர்கள். இன்று என்னை அத்துவான காட்டுக்குள் நடு இரவில் கூட்டி செல்கிறீர்கள். அதுக்கு மேல் பேச முடியாமல் தழும்பிய கண்ணீர் வழிய அவனை பார்த்தாள். தன் முன்னே வேதனையில் முகம் கசங்க நின்றிருந்தவளை கண்ட பரிதிக்கு பரிதாபத்தில் மனம் கனத்தது. இந்த இளம் வயதில் என்ன என்ன வேதனைகள் இந்த பெண் அனுபவித்திருக்கிறாள். அருகே சென்று ஆதரவாய் அவளின் தலைமையில் கை வைத்து மிருதுவாக வருடியவாறு, முகை, பயப்படாதே, நான் இந்நாட்டின் மன்னன். நீ என் நாட்டின் குடிமக்களில் ஒருத்தி. தவறு செய்யாத அனைத்து குடிமக்களையும் காப்பது என்னுடைய கடமை. நான் உன்னருகில் இருக்கும் போது உன்னுடைய தலைமுடிக்கு கூட ஆபத்து வரவிட மாட்டேன். எங்கே கூட்டிச் செல்கிறேன் மற்றும் எதற்காக கூட்டிச் செல்கிறேன் என்ற கேள்விகளுக்கு என்னால் இப்போது பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். நான் உன்னை அழைத்து செல்லும் காரணம் மிக மிக முக்கியமானது. நாம் போக வேண்டிய இடத்தை அடைந்த பின் உன் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் கிடைக்கும்.
அவனால் இயன்ற வரையில் அவளின் தேவையற்ற பயத்தை நீக்கும் வகையில் விளக்கினான். எங்கே, ஏன், எதற்கு என்று தெரியாவிட்டாலும் அவளின் உயிருக்கோ மானத்திற்கோ எந்த பங்கமும் வரப்போவதில்லை என்று அறிந்த முகை நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அதன்பின் எந்த கேள்வியும் எதிர்ப்பும் இல்லாமல் ஆற்று வெள்ளம் இழுத்துப் போகும் இலை போல பரிதியின் பின் சென்றாள். ஏறக்குறைய 2 அல்லது 3 மணி நேரம் நடந்த பிறகு அவர்கள் வந்து சேர்ந்த இடம் ஆள் நடமாட்டம் மட்டுமில்லாமல் குருவி காகம் கூட இல்லாத ஒரு வெற்றுப் பகுதி. அந்த வெற்றுப் பகுதியில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வானளாவிய ஒரு குகை மட்டும் தன்னந்தனியே நின்றது. வந்து சேர்ந்த பிறகு அந்த குகையின் உள்ளே செல்லாமல் அதன் முன் அமைதியாக காத்திருந்தான் பரிதி. அந்த இருட்டில் அந்த குகையின் வாயில் எங்கிருக்கிறது என்று கூட முகைக்கு தெரியவில்லை. கண்களை சுருக்கி கூர்ந்து பார்த்த பின்தான் குகை வாசலின் வரி வடிவம் லேசாக தெரிந்தது. சில அடிகள் பரிதியின் பின் நின்ற முகை அனைத்து திசைகளிலும் கழுத்தை திருப்பி யாராவது வருகிறார்களா என்று பலமுறை பார்த்தாள். ஆனால் யாரும் வருவதாய் தெரியவில்லை. மன்னனே காத்திருக்கும் பொழுது சாமானியவளான அவளால் என்ன செய்ய முடியும்? காத்திருந்துதான் ஆக வேண்டும் என்று இழுத்து பிடித்த பொறுமையுடன் காத்திருக்கலானாள். திடீரென்று குகையின் நுழைவாயில் முன்னே தோன்றிய ஒளி வெள்ளத்தில் முகையின் உடல் அவளையும் அறியாமல் திடுக்கிட்டது. அவர்கள் முன்னே தோன்றிய ஒளிவட்டத்தை பார்த்த பரிதியின் முகத்தில் மெல்லிய புன்னகை அரும்பியது. எந்தவித தயக்கமும் இன்றி அந்த ஒளிவட்டத்தை பின்தொடர்ந்தான். அவன் பின்னே தொடர வேண்டுமா அல்லது அங்கேயே காத்திருக்க வேண்டுமா என்பதை அறியாமல் நின்ற முகையை நோக்கி வேறு எந்த வார்த்தையும் சொல்லாமல் மெலிதாய் தலையை மட்டும் அசைத்து அவன் பின்னே வருமாறு சைகை செய்தான். அவனின் ஆணைக்கு பணிந்து பின்தொடர்ந்தான் முகை. இந்த ஒளிவட்டத்தை தவிர வேறு எந்த வெளிச்சமும் இல்லையே, போகும் பாதை எப்படி தெரியும் என்ற மனதில் தோன்றிய எண்ணத்திற்கு பதிலளிப்பது போல அவர்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க வழிகாட்டும் விளக்கு போல அந்த பாதையில் ஒளி படரத் தொடங்கியது. கண்கள் விரிய அந்த ஒளிவட்டத்தை பின்தொடர்ந்தாள் முகை. சில வினாடி நடந்த பிறகு அந்த ஒளிவட்டம் ஒரு இடத்தில் அசைவே இல்லாமல் நின்றது. ஒன்றும் புரியாமல் அடுத்து என்ன என்று பரிதியை கேட்பதற்காக முகை வாயை திறப்பதற்கு முன் அந்த ஒளிவட்டம் பிரகாசமான வானவில் வண்ணத்தில் ஒளிர ஆரம்பித்தது. அவள் கண்முன்னே நிகழும் அற்புத காட்சியைக் கண்டு அவள் மலைத்து நிற்க, இது எல்லாம் தினமும் நடக்கும் செயல் என்பது போல பரிதி அந்த வானவில் வண்ண ஒளியின் மேல் அவனின் கரத்தை வைத்தான். கை வைத்த அடுத்த வினாடி என்ன ஆச்சரியம்! அந்த வானவில் ஒளி ஒரு கதவாக மாறியது. நடப்பதையெல்லாம் ஒரு அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் முகை. அந்த கதவின் வழியே பரிதி முன்னே செல்ல அவனை பின்தொடர்ந்தாள் முகை. அவர்கள் உள்ளே நுழைந்த அடுத்த கணம் அந்த இடமே 1000 விளக்குகளால் ஆகிய பிரகாச வெள்ளத்தில் மூழ்கியது. கண்முன்னே என்ன இருக்கிறது என்பது கூட தெரியாத அளவிற்கான பிரகாசம். ஒரு வழியாய் அந்த வெளிச்சத்திற்கு கண்கள் பழகிய பின் முகையின் இயல்பான ஆர்வம் தலை தூக்கியது. ஆர்வமாய் அந்த குகைக்குள்ளே வேறு என்ன விசித்திரங்கள் இருக்கிறது என்று ஆவலாய் பார்த்தவளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. உள்ளே நுழைவதற்கு இத்தனை மாய மந்திரம் என்றால் உள்ளே கண்டிப்பா ஏதாவது இருந்தே தீரும். அவள் கண்களுக்குத்தான் தெரியவில்லை என்று அவளின் அழகிய பெரிய விழிகளை அந்த பாறை குகைக்குள் சுழல விட்டாள். அந்த அறையின் மையப்பகுதியில் ஒரு கல் மேடையின் மேல் ஒரு இளைஞன் கால்களை மடக்கி அமர்ந்திருந்தான். முதலில் அவனை பார்த்த பொழுது ஒரு சிலை என்று எண்ணியவளுக்கு ஒரு சீராய் ஏறி இறங்கிய அவனது பரந்த மார்பு அவன் சிலை அல்ல, மனிதன் என்பதை உணர்த்தியது. இத்தனை ஒளி வெள்ளத்தில் எப்படி ஒருவனால் கவனம் சிதறாமல் இருக்க முடியும்? அதுவுமின்றி உலக்கை போல இருவர் வந்திருப்பதை கூடவா அவனுக்கு தெரியாது என்று மனதுக்குள்ளேயே அங்கலாய்த்தாள் முகை. ஒரு கணம் கூட அவனது கவனம் சிதறவில்லை என்பதுதான் உண்மை. அவனின் கவனம் முழுவதும் எந்தவித ஆதாரமும் இன்றி அந்தரத்தில் ஆடிக்கொண்டிருந்த அந்த விளக்கின் மேல்தான் இருந்தது. முகையும் அவளது ஆர்வமும் கூட பிறந்தவை. இளவயதில் இருந்தே எதையுமே தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவளுக்கு மிக அதிகம். அதுவும் கதைகள் என்றால் கொள்ளை பிரியம். சித்து விளையாட்டுக்கள் செய்யும் சித்தர்களையும் சாதுக்களையும் பற்றி பாட்டியிடம் கதை கதையாய் கேட்டிருக்கிறாள். கதை கேட்பது என்பது ஒன்று, அதை நேரில் பார்த்து அனுபவிப்பது என்பது முற்றிலும் மாறுபட்ட விஷயம் என்பதை அந்த தருணத்தில் உணர்ந்தாள் முகை. அந்த சிலை போன்ற மனிதனையும் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த விளக்கையும் பார்க்கும் பொழுது அவளுக்கு அப்படிதான் தோன்றியது. உடல் முழுவதும் ஒரு பரவசம் பரவ கண்களை இமைக்கவும் மறந்த அவளது பார்வை அந்த இளைஞனை விட்டு நகரவே இல்லை. சுடரை தேடி ஓடும் விட்டில் பூச்சி போல அவளையும் அறியாமல் அவளது கால்கள் அவன் புறமாய் அவளை இழுத்துச் சென்றது. அவனையும் அந்த விளக்கையும் நோக்கி 2 அடி எடுத்து வைத்தாள் முகை. 3வது அடி எடுத்து வைக்கும் முன்னர் அவளின் கரத்தை பற்றி அவளை நிறுத்தினான் பரிதி. தான் எங்கு இருக்கிறோம் என்பது கூட மறந்து போனவள் போல தன்னை தடுத்தது யார் என்ற எரிச்சலுடன் திரும்பி பார்த்தவளுக்கு அவள் எங்கே இருக்கிறாள், யாருடன் வந்திருக்கிறாள் என்பது ஞாபகம் வந்தது. இதற்கு மேல் அருகே செல்லாதே என்று அவன் கண்களால் கூறியதை மறுமொழி கூறாமல் முகை ஒப்புக்கொண்டு தலையசைத்தாள். குருவே, நான் என்று பவ்யமாய் தொடங்கியவனின் வார்த்தைகளை கற்சிலையாய் அமர்ந்திருந்தவனின் கம்பீர குரல் தடை செய்தது. பார்வையை விளக்கை விட்டு நகர்த்தாமலேயே, எனக்கு தெரியும், அவளை விட்டுவிட்டு செல்
என்று கட்டளையிட்டது அவனது அதிகாரக் குரல். அவனது வார்த்தைகளை கேட்ட முகைக்கு தூக்கி வாரி போட்டது. எவ்வளவு தைரியம் இவனுக்கு! யாருக்கு கட்டளையிடுகிறான் என்று தெரியுமா இவனுக்கு? இந்த நாட்டின் மன்னனைப் போய் என்று தொடங்கிய அவளது எண்ணப்போக்கு அவனது வார்த்தையின் அர்த்தம் புரிய பாதியிலேயே நின்றது. விட்டு விட்டு செல்லா? யாரும் இல்லாத இந்த குகையிலா? முன்பின் தெரியாத வேற்று ஆடவனோடா? கடைசியில் இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி வலையா? மனம் புலம்ப குழப்பமும் பயமும் கலந்தவாறு பரிதியை பார்த்தாள். அவளின் மனவோட்டத்தை புரிந்த பரிதி சிறு தயக்கத்துடன் குரு என்று இழுத்தபடி மற்றவனை பார்த்தான். ஒரு கணம் கண்களை மூடித் திறந்த அந்த கற்சிலை மனிதனின் உடல் நான் பூட்டப்பட்ட வில்லாய் இறுகியது. அவனது உடலில் தோன்றிய எந்த மாற்றமும் அவனது அமைதியான முகத்தில் பிரதிபலிக்கவில்லை. மெதுவாக பரிதியின் புறம் திரும்பி, இவள் எனது மனைவி என்று அறிவித்தான். அமைதியும் அதிகாரமுமாய் ஒலித்த அவனது குரல் அந்த குகை முழுவதும் எதிரொலித்தது. அதிர்ச்சியுடன் அவனை நோக்கி கண்களை உயர்த்தியவளின் கண்களை அவனின் உயிரை ஊடுருவும் பார்வை கவ்வி நின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.